வணக்க மக்கள், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விட அனிமே சீரிஸ்லாம் பாருங்க. ஸோ பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். ஸோ நம்ம டாக்டரும் வந்துட்டு அந்த பையனுக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ஒரு வழியாக அவர் வந்துட்டு அந்த புல்லட்டையும் எடுத்துருப்பாரு. ஸோ மீதி இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அவங்களும் வந்துட்டு பரவாயில்ல இவன் உண்மையுமே வெத்தக்காரந்தான்ட்டு பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ அவரும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பையன் உயிரை காப்பாற்றிடுவாரு. ஸோ காப்பாற்றிட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃபாக உட்காந்துரு. இப்போ ஒரு வழியாக உன்னை காப்பாற்றிட்டேன்டா, உன்னை காப்பாற்ற நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ அதனால நீ இதுக்கப்புறம் வாழப்போட வாழ்க்கையை ஸோ ஒழுங்காக வாழுன்னு சொல்லுவார். ஸோ அந்த நேருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா சார் 2 பேர். ஸோ அவங்க வருவாங்க. ஸோ இவரும் கேட்பாரு இந்த மாதிரி அவர் காப்பாற்றுறீங்களா. ஸோ அவர் ஓகேவான்னு கேட்கும்போது உனக்கு இங்கே என்ன ஆச்சு ஓகேவான்னு கேட்கும்போது இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லுவார். ஆனால் நேருக்கு வந்துட்டு பேட் லக் தான், அவன் இறந்துட்டாருன்னு சொல்லுவார். ஸோ உடனே இவர் வந்துட்டு அப்படியா இது வந்துட்டு உண்மை ரொம்ப பெரிய அசிங்கம்னு சொல்லும்போது உண்மைதான், நீ வந்துட்டு எங்க கூட வந்திருக்கணும், இதை வந்துட்டு வேற ஆள் ஆப்ரேட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ வந்துட்டு லாஸ்ட் நேரத்தில் விட்டு போனதுனால ஸோ எங்களுக்கு ஆள் இல்லாமல் எங்களால் முடியல. ஸோ அதனால அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாரு. ஸோ உடனே அந்த கால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவனு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு எங்க கூட வந்துருக்கணும்டா, ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஸோ டேரக்டர் சொன்னதை தான் கேட்கணும், ஆனால் நீ வந்துட்டு உன்னோட ஓனா முடிவு எடுத்துட்டேன். அதனால இதில் என்ன கான்சிக்வன்சஸ் வருதோ அதை நீ ஃபேஸ் பண்ணிக்க ரெடியாருன்னு சொல்லிட்டு இவங்க இங்கே வந்து போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நியூஸ் சேனல் பார்த்துன்னு இருக்காரு. ஸோ அந்த ஈஸ்டர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது நம்ம டாக்டர் வேலை செய்கிற இடம். ஸோ அந்த டேரக்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சீரியஸ் கண்டிஷனில் இருந்தார். ஸோ அதனால் நாங்களும் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணோம். ஆனால் அவர் உயிரை எங்களால் காப்பாற்ற முடியல. ஸோ இது வந்துட்டு உண்மையுமே பேட் லக் தான். ஸோ அப்படியே வேற நியூஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி கன் ஷாட் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த ஃபேமிலிக்கு அதை பற்றி பேசினு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேர் இறந்துட்டாங்க. ஸோ பொண்ணு வந்துட்டு என்ன ஆனான்னு தெரியல. ஸோ பையனுக்கு வந்து குண்டடி பட்டுச்சு, அவனையும் காப்பாற்றிட்டாங்க. ஆனாலும் அவன் வந்துட்டு அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். ஸோ என்ன நிலமரான்ட்டு இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லிட்டு அந்த நியூஸை முடிக்கிறாங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் காட்டாங்க. ஸோ டாக்டர் கிட்ட வந்துட்டு ஒரு நர்ஸ் பொண்ணு தூங்கவே மாட்டேங்கிறா. ஸோ எதனா மெடிசன் இந்த சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவரும் வந்துட்டு ஒரு தூக்கம் மாத்திரை சொல்றாரு. ஸோ அவங்க வந்துட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு போட போறாங்க. ஸோ நம்ம டாக்டர் வந்துட்டு அப்செட்டாக உட்காந்துனே இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துக்கு பெக்கர் வராரு. ஏன் ஒரு மாதிரி இருக்க, உன் மேலே டேரக்ட் எதனா ஆக்ஷன் தரான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்றாரு. இவனு இதெல்லாம் நீ ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்காத, சரி வா அடுத்த நடக்க போகிற வேலையை பார்ப்போம், வா சரக்கு போடலான்ட்டு இவன் சரக்கு போகிறதுல குறியா இருக்கான். ஸோ நம்ம டாக்டர் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கான். ஸோ அந்த சீன் அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் ஸோ அந்த ஃபேமிலி இருக்கிற பசங்களை பற்றி விசாரிக்கலான்னு வராரு. ஸோ அப்போ அந்த நர்ஸு பதட்டமாக ஓடினு இருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு காணுங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தெரிய ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த மயக்க நிலையில் இருக்கா. ஸோ அதாவது அவன் வந்துட்டு இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கா. ஸோ அப்படியே வந்துட்டு நடந்து வேற எங்கேயோ போயின்னு இருக்கா. அப்படியே நைட் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் ஸோ இருக்கிற எல்லா டாக்டரும் ஒன்று சேர்த்து டேரக்டர் வந்துட்டு ஒரு பாராட்டு விழா மாதிரி வைக்கிறாரு. அப்போ அவர் இங்கே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் நல்ல ரெக்கார்ட் தான் இருந்துச்சு. நேற்று ஒரு நாள் தான் அந்த மேயர் இறந்துட்டாரு. ஸோ அது கூட வந்துட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுத்தோம். போயர் டாக்டரும் ஐசன் டாக்டரும் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க எஃபெக்ட் போட்டாங்க. ஆனால் அவர் இறந்துட்டாரு. ஸோ அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற காரியங்களை நம்ம நல்லாவே பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நல்லாவே பேசுறாரு. டென்மாவும் வந்துட்டு ஓரமாக போயிட்டு சோகமாக நின்று இருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு பார்த்துன்னு இருக்காரு. ஸோ இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்தோம் நம்மள வந்துட்டு இவங்க ஒன்றுமே கேட்கல. ஸோ இவங்க சாவடிச்சதுக்கு இவங்க கிட்ட இவங்க ஓவரா பேசுங்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி நேற்று நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஸோ நான் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா சரி விட்டுப்பா, இந்த நடந்ததோ அது நடந்துச்சு, இதுக்கு அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அடுத்து நான் அதை பாருன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு போகிறான். ஸோ இவருமே வந்துட்டு அப்படியே வரும் இந்த மன்னிச்சிட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. ஸோ அப்போ அங்கே ஒருத்தவங்க மைக்கில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலோட புது நியூரோ சர்ஜனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னு சொல்றாரு. ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன கூப்பிட போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணீங்கன்னா நான் போயிட்டு வருவேன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் இங்கே நெல்லுன்னு சொல்றாரு. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த போயரை தான் சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு சமஷாக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு கேட்காம விட்டுட்டேன். ஸோ அதுக்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்டாதான் நீங்கள் இருக்க முடியும். ஸோ நான் சொல்கிறது கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னா இரு, நான் உன்னை எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் நீ வந்துட்டு இப்போ எங்கே இருக்கியோ அங்கே தான் இருக்க முடியும். உன்னால் வந்துட்டு மேலே போக முடியாது, ப்ரமோட் ஆக முடியாது. ஸோ உன்னால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ரிசர்ச் எதுவுமே கிடையாது உனக்கு. நீ வந்துட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போகணும்னா கூட சொல்லு, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் நீ இதே ஸ்டேஜில் தான் இருப்பேன்னு சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டு அப்படியே வெளியே வராரு. ஸோ அவர் வெளியே வரும்போது ஈவா வராங்க. ஸோ அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்துட்டு நடந்து வரும்போது ஹீரோ பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஈவா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, நான் ஒன்றுமே பண்ணல, யார் ஃபஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான் பண்ணேன். ஸோ எந்த உயிராக இருந்தால் நான் உயிர் எல்லாமே முக்கியம் தானே, உங்கள் அப்பா அந்த மாதிரி பிடிச்சி பார்க்குறான்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நின்றுட்டு பேக்கில் கையை விட்டு ஸோ அவர் என்கேஜ்மெண்ட் ரிங்கு போட்டிருப்பாரு. ஸோ அதை எடுத்துட்டு இதானே நீ கொடுத்த இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீ ஒரு முட்டாளான்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடா. ஸோ இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எபிசோட வாழைப்பழம் பேசியிருப்பா, செகண்ட் எபிசோடில் ஹீரோக்கு வாழைப்பழம் கொடுத்துருப்பா. ஸோ ஹீரோ வந்துட்டு ஈவா நீ இப்படி பண்ணன்னு கேட்கும்போது அப்படியே இவ கதவை சத்துட்டு போயிருப்பா. ஸோ எல்லாருமே இதே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு டெத் நோட் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்துட்டு அந்த பொண்ணு ஹீரோக்காக 2 தடவை உயிரை கொடுத்து கூட ரெடியாக இருந்தா. ஸோ அந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க, இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குது. ஹீரோ வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு அந்த பையனை காப்பாற்றினாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து உட்காந்துக்கினேன் என்ன பழம்புறாருன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு பேப்பர் போட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன் ஜெர்மனிக்கு. ஆனால் இவர் வந்துட்டு இப்போ என்ன இப்படி பண்ணிட்டாரு. ஸோ நான் வந்துட்டு என்ன தான் பண்ணுறது, ஸோ உயிரை காப்பாற்றினது தான் இவங்களுக்குலாம் தப்பு.
எனக்கு ஆனால் முன்னாடியே தெரியும் இவர் வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ ஆனால் ஒரு நாள் வந்துட்டு எனக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும் போது நான் வந்துட்டு என்னோட ஓனில் நான் நடப்பேன். ஸோ என் மனசாட்சி என்னன்னு தோன்றோ அதை தான் நான் பண்ணுவேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி நான் நடந்து போயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணும் தப்பாக தான் பேசுகிறா. ஸோ அவங்க அப்பாவும் தப்பாக தான் பேசுகிறா. ஸோ யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கணும். பணக்காரங்கன்றதுனால அவங்களுக்கு நம்ம வந்துட்டு எதுவுமே தப்பாக பண்ணணும்னு இல்லை. ஸோ ஏழைக்கும் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் பேசுறாரு. பேசிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அது மாதிரி அந்த புறம்போக்கு செத்தா கூட பரவாயில்லன்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவன் செத்தா கூட பரவாயில்லன்ட்டு ரொம்பவே கத்தின்னு இருக்காரு. ஸோ அப்படியே கத்திலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையனை பார்த்துட்டு ஸோ இப்போ நீ தான் வந்து என் கண்ணை திறந்து வச்சிருக்க. ஸோ உனக்கு ஆப்ரேஷன் பண்ணனால தான் ஸோ யார் அது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நல்ல வேலைன்னு சொல்லிட்டு அவர் இங்கே போயிடாரு. ஸோ அந்த ரூம் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் வெளில போனதுக்கு அப்புறமா அந்த பையன் வந்துட்டு லைட்டாக கண்ணை திறக்கிறாங்க. சரி நாங்கள் கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு அந்த டிடெக்டிவ் அந்த பொண்ணை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் ஒன்றுமே நடக்காது. அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையாக ரொம்ப பெரிய ஷாக்கில் இருக்கா. ஸோ அவங்க அம்மா அப்பாவை கண்ணு முன்னாடி போட்டு தள்ளியிருக்காங்க. அண்ணனையும் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவள் வந்துட்டு வெளியே வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லும்போது அந்த டிடெக்டிவ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணக்கூடாது, இந்த பொண்ணையும் அந்த பையனை மீட் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எதனா நினச்சது நடக்கும்னு சொல்லும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு வந்துட்டு டென்மா ஒத்துக்க மாட்டான்னு சொல்லும்போது அவர் யாருன்னு கேட்கும்போது அவர் தான் வந்துட்டு அந்த பையனை ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு பேசினிருக்காரு. ஸோ இவங்க பேசுனதுக்கெல்லாம் டென்மா பார்த்துன்னு இருக்காரு. உடனே அந்த பையனோட ரூமை கட்டாங்க. ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு நிறைய பேர் நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவனுக்கு வந்துட்டு நிறைய பேர் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாஸ் மீடியான்னு ஒருத்தவங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணினார். இவங்களுக்கு எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ யாருமே காசு கட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்க இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இது தப்பு, நான் சொல்கிறதே தெளிவாக கேளுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த பையன் உயிரை காப்பாற்றிட்டோம். ஸோ அதனால் இந்த பையனை வந்துட்டு இந்த பையனும் அவன் தங்கச்சி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோவை அந்த மீடியாவுக்கு கொடுத்தோம்னா ஸோ ஒன்றுமே அவங்க டிஆர்பி எகிருவாங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் வந்துட்டு நல்லாவே ஏறும் என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டென்மா ஒத்துக்க மாட்டான்னு சொல்லும்போது அவன் ஏன் ஒத்துக்க மாட்டான்னு கேட்கும்போது அவனை வந்துட்டு இந்த பையனை ஹேண்டில் பண்ணான்னு சொல்லும்போது அப்படின்னா டென்மாவை இந்த பொறுப்பில் வந்து தூக்கிடுங்க. ஸோ அவனை வந்துட்டு வேறு வேலை கொடுங்க, இந்த பையனை பார்த்துக்கிட்டு நீயே பார்த்துக்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவனும் வந்துட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு ஸோ உடனே அங்கே இருக்கிற ஒரு சாக்லேட் வச்சுட்டு இவங்க எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வேறு ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணின்னு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு இன்னும் 2 நாளில் ஸ்டிச்சஸ்லாம் பிச்சிடலாம், அதுக்கு நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க இங்கே பேசின்னு இருக்கும்போது ஸோ யாரை கத்துற மாதிரி ஒரு குரல் கேட்குது. ஸோ ஹீரோ வந்துட்டு என்ன செய்யாதாச்சும் வெளில வந்து பார்க்கும்போது அந்த ஆனா இருக்காங்க. ஸோ அதாவது அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு கத்தி வெளில வந்திருக்கா. ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களோட அண்ணன் இவங்க பார்த்தாங்க. ஸோ அந்த ஷாக்கில் தான் இவங்க கத்திட்டாங்கன்னு சொல்லும்போது யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்கும்போது உடனே அந்த போயர் என்ன சொல்கிறாங்கன்னா யாரை கேட்கணும், நான் தான் இவனை பார்த்துக்கிற டாக்டர். ஸோ என்ன கேட்கணும்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்க முடியாது, போனாலும் இந்த பொசிஷன் வந்து எப்படி தூக்கியாச்சு. இப்போ நான் தான் இவனை பார்த்துக்கிறேன். ஸோ நான் தான் இவனோட கார்டியனு. ஸோ அதனால் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இப்போ நான் தான் வந்துட்டு கார்டியனு, நான் தான் முடிவு பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ உடனே இன்னும் டென்ஷன் டாக்டர் தானே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கும்போது பண்ணக்கூடாதா, இது பண்ணதுனால தான் இந்த ரியாக்ஷன் கிடச்சிது, அந்த பையனை பாருன்னு சொல்கிறாரு. இல்லை தண்ணி வச்சுன்னு அந்த தங்கச்சி கிட்ட கை நீட்டின்னு அப்படியே ஸ்டாச்சுவாக நின்று இருக்கான். பரவாயில்ல இவனுக்கு எமோஷன்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால உன் ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் தான் சொல்லிட்டு இதோட உன் வேலை முடிஞ்சிருச்சுட்டு அவனை தள்ளி விடுறான். ஸோ தள்ளி விட்டு கதை சாத்திரான். ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இரவும் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு ஸோ போயிட்டு சம குடிக்கிறாரு. குடிச்சிட்டு வந்துட்டு பழமினா வராது. இந்த மாதிரி இவங்களுக்குலாம் என்ன வேணும், காசு இருந்தால் போதுமா. ஸோ வந்துட்டு குணத்தை பார்க்கவே மாட்டேங்கிறானுங்க. ஸோ அப்படியே ஈவாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நர்ஸும் வந்துட்டு ரவுண்ட்ஸ் போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது ஒரு கதவு திறந்துருக்கு. ஸோ என்ன டாக்டர் ரொம்ப நீங்கள் உள்ள வேலை செஞ்சு நிற்கிறீங்கன்ட்டு கதவு வந்து பார்க்கும்போது அந்த 2 பேர் மார்னிங் அந்த பையன் ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே இறந்து கிடக்குறாங்க. இவன் வந்துட்டு அவங்க அப்பா ரூமுக்கு போகிறா. ஸோ அவங்க அப்பா ரூமுக்கு உள்ள போய் பார்க்கும்போது ஸோ அவங்க அப்பா இறந்து கிடக்குறாரு. ஸோ அவங்க பார்த்தோன்னே அவங்க எல்லாருக்கும் சமஷாக் ஆகிடுது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு வழியாக தள்ளாடி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துக்கணும் இந்த மாதிரி அவங்க செத்தா நல்லா இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ஏன் இந்த உலகத்தில் பாரமா இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக செத்துணுன்ட்டு அவரும் குழம்பினு இருக்காரு. ஸோ அவர் சொல்ல நடக்குது. ஸோ ஒரு வேளை இவர் தான் கொலை பண்ணிட்டு வந்து பார்த்துன்னு இருக்காரா. ஸோ என்னதான் ஆச்சுன்றதை இனி வர எபிசோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.